சரத்சந்திராவோட போதி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் இல்லையா? எங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என் அப்பாவோட ஆசீர்வாதத்துக்காக போன என்ன அந்த வீட்ல இருந்து என்ன வெளியில துரத்திட்டாங்க மாமா. அம்மா, என்னடா கேட்டிங்களா? இந்த போட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாதிரி இருக்குல்ல? ஜெயிச்சவங்க சொல்றத தோத்தவங்க என்ன சொன்னாலுமே செய்யணும். ஆமா, நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன். டேய் நில்லுடா, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? வா போலாம். அம்மா. ஆமா மாமா, வாங்க நம்ம கிளம்பலாம். இல்ல, இந்த போட்டியில நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரத்சந்திராவை வெற்றியாளரா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா இன்னொரு வாட்டி கேட்கிறேன், வேற யாருமே இல்லையா? இப்ப அறிவிக்க போறேன். நான் இருக்கேன். சித்தி, இன்னைக்கு மாமா கையால் அவன் செத்தான் சித்தி. அவன் மேல மாமாக்கு இருக்கிற கோபத்துல அவன் தோத்து போறது மட்டும் இல்ல, மாமா கையால் அவன் செத்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்னும் இல்லை. ஐயோ, உனக்கு அப்படி புரிஞ்சுதாமா? எனக்கு எப்படி புரிஞ்சுதுன்னு சொல்லவா? எப்படி புரிஞ்சுது? நான் என் ஊருக்கு போற மாதிரியும் ஏதோ இருக்கிறத வச்சு திருப்தியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், ஆனா நீ மட்டும் பழைய துணிய கையில கட்டிக்கிட்டு மாப்பிள உட்கார்ந்துகிட்டு இருக்கிற வண்டிய இழுத்துக்கிட்டு போற மாதிரியும், பின்னாடியே வர நட்சத்திரா சில்லற டப்பாவை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரியும் புரியுதுமா? சித்தி கத்தாதம்மா. நான் சொன்னது சொன்ன மாதிரியே நடக்கலைனாலும் நீங்க பிச்சை எடுத்து திங்கிறது மட்டும் உறுதி. எப்படின்னு சொல்லவா? எப்படின்னு சொல்லி தொலை. இந்த போட்டியோட ரூல்ஸ் என்ன? ஜெயிச்சவன் சொல்லணும், தோத்து போனவன் அதை கேட்கணும், அப்படிதானே? ஆமா. அந்த ககன் மட்டும் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோ, அவன் பொண்டாட்டி பூமியோட சொத்து மொத்தத்தையும் அவ கையில ஒப்படைக்கணும்னு சொல்லுவான். எனக்கு இப்படி ஒரு சோதனை. இந்த பொங்கல் அதுவுமா உன்னோட இந்த தரிசனம் என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு குழப்பத்துக்கு ஆளாக்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்பவும் என் அப்பா அன்பும் புருஷ அன்பும் சமமா எனக்கு வேணும்னு நினைச்சு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். மனதளவுல நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த போட்டி எதுக்கு? இந்த போட்டி எந்த பக்கம் திரும்பினாலும் தீராத வலிங்கிற விஷயம் எனக்கு தானே ஏற்பட போகுது. தயவு செஞ்சு இதை நிறுத்திடு. இந்த போட்டியை எப்படியாவது பாதையில நிறுத்திடு. எனக்கு மன நிம்மதிய தயவு செஞ்சு கொடு. நான் உன்ன
உன்னதான் நம்பிட்டு இருக்கேன் சாமி. ஏற்கனவே என் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு. காக்கா மாதிரி வந்து இப்படி எதையாவது கத்தி என்னை கொத்தி கொத்தி சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. என்ன சொல்ற பூமி? நாங்க ஏதோ இல்லாதது சொன்ன மாதிரி எப்படி பழி சுமத்துற? பொண்டாட்டிங்கிறவ கட்டிக்கிட்ட புருஷன் தான் எப்பவும் ஜெயிக்கணும்னு நினைப்பா. நான் அப்படி எதுவும் நினைக்கல. ஓஹோ, அப்போ உன் அப்பா ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டியா? நான் அப்படியும் வேண்டிக்கல. ம்? அதுவும் இல்ல இதுவும் இல்லன்னா அப்புறம் வேற என்ன வேண்டிக்கிட்ட பூமி? எப்படியாவது பாதியிலே இந்த போட்டி நின்னு போகணும்னு வேண்டிக்கிட்டேன். எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் கட்டிக்கிட்ட புருஷன் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பா. நீயும் ககன் தான் ஜெயிக்கணும்னு நினைப்ப. ஏன் மாமா தோத்து போனாலும் பரவாயில்ல, நீங்க மட்டும் ஒண்ணு செய்யறதுக்கு நான் விட மாட்டேன். ஐயோ, நீங்க கொஞ்சமாவது மாறீங்களே. நீங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் என் மனசுல இருந்து நான் அழிச்சிடுறேன். நம்ம ஒண்ணு சேர்ந்துடலாம், ஒன்னா இருக்கலாம். ககன் மாமா அப்பா கிட்ட கண்டிப்பா தோத்துருவாரு. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், என்ன நம்புங்க. மாமா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் ஓரமா வாங்க மாமா. பூமி, இந்த போட்டியில என்னை கலந்துக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இன்னொரு வாட்டி என்ன ஓரமா வர சொல்றியா? இந்த போட்டியில நான் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு காரணமே வேற. அது உனக்கு அப்புறமா தெரிய வரும். ப்ளீஸ் பூமி. மாமா, நீங்க கலந்துக்கணும். மாமா, அத பத்தி பேசுறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிடுறேன். மாமா, நீங்க என் கூட வாங்க. வாங்க மாமா, சொல்றேன். வாங்க. வாங்க மாமா, வாங்க. போட்டியில கலந்துக்க தானே சொல்ற. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு பூமி? இந்த போட்டியில நீங்க கலந்துக்கணும் மாமா. ஆனா எனக்காக நீங்க எங்க அப்பா கிட்ட தோத்து போகணும். இங்க பாரு, கட்டிக்கிட்ட பொண்டாட்டினா தான் புருஷன் எல்லாத்துலயுமே ஜெயிக்கணும் தான் நினைப்பான். பின்னாடி இருந்து தான் புருஷனை வெற்றி பாதைக்கு தள்ளி நகர்த்திட்டு போகணும்னு நினைப்பான்.